என் தம்பிதான் என்னை ஆளாக்கினான் என்று அக்காக்களும் அண்ணன்களும் சொல்லக்கூடிய தம்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அக்காக்களும் அண்ணன்களும் இருக்காங்க. இந்த அப்படி இந்த பார், இனிமே பணம் வேணும்னா ஏன் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். அவ சொல்ற இவ சொல்லலாம் கேட்காத. இப்ப தம்பியோட முகம் மாறி பொறுப்புகள் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து செய்யறப்ப பழைய விளையாட்டுத்தனம்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனா இப்ப நினைச்சாலும் சின்ன பிள்ளையில குட்டி பையன்லாம் இருந்தப்ப இந்த முகம் ஒண்ணு உண்டு அவனுக்கு. அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால விரியுது, அந்த காட்சியா தெரியுது. அப்படின்னா அது எது? சொல்றேம்மா சொல்றேன் சார். என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இவ்வளோ கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் அவங்க கிட்ட மிஸ் பண்றேன். அது எங்க போயிருச்சு தெரியலங்க, எனக்கே தெரியாம அது என்ன விட்டு போயிடுச்சு. அது கண்டுபிடிச்சுப்பா. என் தம்பிக்கு அந்த கண்ணத்துல குழி விழுவும். கண்ணத்துல குழி விழுவுறது எல்லாருக்குமே கிடைக்காது. எங்க அத்தாட்ட பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட தான் அதை பார்த்தேன். ஓ வெக்கமா? வெக்கப்பட ரொம்ப அழகா இருக்காருல்ல, அதை மிஸ் பண்ணல. ஆனா நீங்க தான் பார்க்கல அந்த மாதிரி இருக்கீங்க. ஹேர் ஸ்டைலு முகமே கொஞ்சம் களைப்பா இருக்கு. அப்படியா? சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவான். ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. இப்ப அவன் பேசுறதே இல்ல சார். அவன் பேசுறதே இல்ல, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான். அது அனாவசியம். 2006 அம்மா இறந்தாங்க சார். அவன் அம்மா இறக்கும்போது வந்து நாங்கள் தனியாக தான் சார், சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணது. உனக்கு நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து வேலைக்கு தான் சார் போனேன். அம்மா அம்மா நீ எங்க அம்மா. அக்கா விஓசி காலேஜில் படிக்க வச்சு சார். ஏன் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலையும் அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு? நான் ஆம்பளை பையன் சார், எங்கேயும் வாழ்ந்துருவேன், பொம்பளை போல படித்து அத்தை வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சுங்க சார். நீங்க சிரிச்சு குறும்போட இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறாரான எப்ப உங்களுக்கு தெரிஞ்சது நின்று போச்சு உங்களை அறியாமலேயே? டேய் கேக்குறான்ல சொல்றா. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு. அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகமே வாழ்ந்துட்டோம். அம்மா இறந்தோடனே ஒன்றுமே தெரியல சார் எங்களுக்கு. என்ன குமார், உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நான் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். நான் ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன். நீங்கள் அழுதா அப்படி? ஏன்னா உங்க சிரிச்ச முகம் தான் உங்களை இன்னைக்கு நம்பிக்கையோட வச்சிருக்கு. சரி விடையா, ஆம்பளைக்கு நாம ஆழணும். உங்க சித்தி கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்திருக்காரு எல்லா இடத்துலயும் சார். அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும். என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு உங்களை? என்னவா ஆளாக்கியிருக்காரு? புலவர், பிலிட்டு, டிலிட்டு, எம்லிட்டு, எம்ஏ, எம்எடி, எம்ஃபில், பிஹெச்டி. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. என்னவா இருக்கீங்க நீங்க? நான் தலைமை ஆசிரியரா இருந்து இப்ப பிரைவேட் காலேஜ்ல பிரின்சிபாலா இருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் எங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போயிருச்சு. அப்ப அவன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடைக்கு போனான். ஏய் என்னடா பாக்குற? வேலையா பாறா? வேற எதை பாக்குறோம்? 30 ரூபா கொடுத்தாங்க. போய் தினமும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையா இருக்கும் ஒரு மாதிரி. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். நைட்டு வந்து அவன் சாப்பிடும் போது கூட அவனால சாப்பிட முடியாது. ஏன்னா கை அவ்வளோ ஒரு எரிச்சலா இருக்கும். அந்த எரிச்சலே அவன் சாப்பிட்டுருக்கான். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா அப்பெல்லாம் எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமா பிடிக்காது. வளர வளர அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் என்னை பத்தி போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறனால எனக்கு அதிகமா அவனை பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா மாத்திக்கலாம், ஆனா அவளுக்கு என்னையே பிடிக்கலப்பா. நிறைய விஷயங்கள் என்னை பத்தி சும்மா சும்மா சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுத்துருவான். எங்க அம்மா அடிக்கங்கிற பேர்ல என்ன மடத்தனமா அடிப்பாங்க. கீழே உப்பு போட்டு முட்டங்கால் போட வச்சு பின்னாடி கையை கட்டி ரிவனை வச்சு கட்டி நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்ல. இட்ஸ் நாட் தி கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாமே சார். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். ஆக்சுவலா அம்மா சொல்லணும்னா அம்மாக்கு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிட்டு 28 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. இவன் பிறந்து 54ஆவது நாள் எங்க அப்பா இறந்துட்டாங்க. தம்பி ஆக்சுவலா அப்பா ஃபேஸை பார்த்தது கிடையாது. அந்த பிடிக்காத தம்பி எப்ப பிடிக்க ஆரம்பிச்சு? 11th படிக்கும்போது எனக்கு ஒரு டைம் ரொம்ப சீரியஸா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. நைட் 1 மணிக்கு இருக்கும். எனக்கு அப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. 1 மணிக்கு சர்ச்சில் எஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தானா. எங்க அக்காக்கு எப்படியா சரி பண்ணிருங்க, எங்க அக்கா எனக்கு வேணும். அப்பா அவனோட பாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. பரவாயில்ல, இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்காரு? லாக்டவுன் டைம்ல எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்காக கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. 4th செமஸ்டர் வரைக்கும் அவன் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினான். அதையும் தாண்டி 19 வயசுல அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார். நம்ப முடியலையே. சத்தியமா நீ கண்ணால நானே பார்த்தேன். 19 வயசுல எப்படி தம்பி சொந்த வீடு? இதுக்கு முன்னாடி நான் கொத்தனார் வேலைக்கு போகும்போதே ஓரளவு நல்லா சேர்த்து வச்சு இப்போதைக்கு அந்த வீடு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் சூப்பராக கட்டி நீட்டாக இருக்கும் சார். இப்போ இது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க். கிளாட். படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்ட, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட அந்த அதே ஊர்ல தான் கட்டிருக்கீங்க இல்லையா? அதே ஊரில் தான் சார். அதே ஊர்ல ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமிதமாவும். சார் அது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒரு நாள் படுக்கும்போது எனக்கு எவ்வளோ அழுக தான் சார் வந்தது. இப்போ தான் சார் எங்கள் அம்மாவோட சிரிப்பை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது சார். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். அவள் இன்னும் வரைக்கும் கேட்பா சார், நான் கல்யாணம் கட்டி போயிட்டேன் நீ அழுவியான்னு கேட்பா சார். அது எப்படி சார் அழாமல் இருக்க முடியும்? அழுவேன்னு சொன்ன மாதிரி ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடா சார். சொல்ல மாட்டேன், அதனாலே அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறது. அப்படியே வச்சுக்கிறேன் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
எல்லா விஷயத்துலையுமே வந்து என் பேர் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஃபசுல் பண்ண சொல்லி அன்றைக்கி எனக்கு பின்னாடி எல்லாமே அவர் தான் பண்ணுவார். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எந்த அளவுக்குன்னா இப்போ எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்கா. அவள் ஃபியூச்சர் மேரேஜுக்கு கூட அவர் தான் நகை சேர்த்து வச்சிருக்காருக்கே தெரில. கை விடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். அவர் பேர் இஸ்மாயில். ஸ்மைலே இருக்காது ஒரு ஃபேஸில். நான் தான் சிரிச்சிட்டு சந்தோஷமா வீட்டில் இன்னைக்கு கூட ஸ்டில் இப்போ அவர் தான் எல்லாமே பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட வீட்டுக்கு ரேஷன் கடை போன கூட அவர் தான் போவார். நான் இந்த இடத்துல சொல்லி தான் இது வரைக்கும் ஸ்டேட் எதுவும் சொல்றதே கிடையாது அவர்கிட்ட. கஷ்டம் தெரியாம பிள்ளைங்களை வளர்ப்பாங்க அப்படிமாங்க. ஆக்சுவலா உங்க அண்ணனுக்கு கஷ்டம் தெரியாம நீங்க வளர்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்பா கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கூட இருந்தால் நான் அப்பா என்ன சொல்லுவோம் நான் அதை செய்வேன், அவ்வளோதான். இப்போ அப்பா இல்லை, இப்போ அண்ணன் என்ன சொல்லுவோம் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஸ்டில் வீட்டுக்கு வந்தா சார் பணம் தரேன். இப்போ கூட இது வரைக்கும் நம்ம காசு கொடுத்தது கிடையாது. ஊரெல்லாம் சுற்றி இருக்கேன், எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்கேன். அவன் சென்னையை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது சார். இந்த இதில் 600 ரூபா பணம் இருக்கு, வச்சுக்க. வெளிப்பார்வைக்கு முழுக்க நீங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி நினைச்சுப்பாங்க சார். ஆனா எனக்கு தான் தெரியும் அதுக்கு எல்லாமே அவர் தான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. இந்த மாதிரி ஏன் அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்க விரும்பல சார் அப்பா சனத்தில் அவர் நிற்கட்டும் சொல்லி ஆசை சார். ஆக்சுவலாக அவன் தான் சார் நிற்கிறான். சின்ன வயசுல இருந்து என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமா பார்த்திருக்கேன். இவ 2 பேர்ல யார் அப்பா? எனக்கு அவர் தான் சார். அவன் தான் சார் பேச. ஆனா ஒரு நல்ல அண்ணன் தம்பி. தந்தையின் இடத்தில் அண்ணனை நிறுத்த வேண்டும். அண்ணனோட கௌரவம் அப்பதான் நல்லா இருக்குங்கிற மெச்சூரிட்டியும் பெரியமும் இருக்குல்ல. உங்க அப்பா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு 2 பேருமே. தேங்க்யூ தேங்க்யூ 2 பேருமே சூப்பர். ஐயோ 2 பேரும் கீழே இருங்க. தம்பி செஞ்சதை ஊருக்கு சொல்லணும்னு நினைக்கிற அண்ணனும். தேங்க்யூ குட் லக். உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து என்ன பொறுப்பு இல்லாத பையனாக தான் பார்க்குறாங்க. ஓ ஏன்டா தப்பா முடிவு பண்ற? ஒரு நல்ல பையனுக்குன்னு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்குல்ல, அது இருக்க பையனை ஏமாலின்னு சொல்லுது அந்த மார்க்கெட். இப்போ கரெக்டா சொன்னீங்க. அநியாயம் சார் அவனுக்கு நடக்கிறது. அவனை ரிஜெக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க சார். நான் எப்படி முட்டாளாக இருந்தனோ அதை விட அவங்க பயங்கர முட்டாளவங்க. ராசா நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. அவனுக்கு நாங்கள் கேட்குற எல்லாருமே தம்பி எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்றது தான் தலையில முடியலையே. அவனுக்கு தலைக்கு மேல இருக்கிறத தான் பாக்குறாங்க. அவன் தலைக்கு உள்ளேயும் அவன் மனசுக்குள்ள இருக்கிறதையும் ஒருத்தர் கூட இது வரையும் அதை பத்தி யோசிச்சு பேசினதில்ல. டேய் தம்பி என்னனே இனி என்னால பொறுக்க முடியாது. ஒருவேளை தம்பிகாரன் பொறுப்பா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ? அது உண்மை சார். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். குடும்ப பொறுப்பும் சரி, சமூக பொறுப்பும் சரி, அது ஒரு மகிழ்ச்சியை தரும். அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது புரியும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இதை நான் சமாதானத்துக்காக சொல்ல. இது ஒரு ஏன்னா நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு போர் அடிக்கிற விஷயம் அல்லது ஒரு டேஸ்ட் இல்லாத விஷயம் நினைக்கிறோம். அதை என்ஜாய் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொறுப்பு ஒரு மகிழ்ச்சியை தரும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. எல்லாரும் சரிங்க. எதுக்கு சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.